கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 மாதங்கள் முடிந்து இந்த 3ஆவது மாதத்திலே 1ஆம் தேதியிலே கூட கர்த்தர் நம்மளை காணும்படி வைத்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரை, எங்களோடு கூட பேசுங்கப்பா. என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம், அதுல 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த 3ஆவது மாதத்துல இந்த 1ஆம் தேதியில பயங்கரமாக இருக்கிற தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பயங்கரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பதப்படியா இருக்கார். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பெரிய பெரிய காரியங்களா இருந்தாலும் இந்த இடத்துல பட்டு பயங்கரமான நம்முடைய தேவன் செங்கடலை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்த தேவன். அது மாத்திரமல்ல, கானாரூர் கல்யாணத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்த தேவன். 38 வருஷமா வியாதியை கடந்தவனை பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் பயங்கரமானவராய், ஆமே, நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பராக்கிரமசாலி. ஆமே, சோதரம். உங்களை பார்த்து சொல்ற, ஆண்டவர் நீ ஒரு பராக்கிரம் நிறைந்தவன், உன்னால எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுறது. கிதியோனை பார்த்து இருக்கிற பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா என்று சொல்லு கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே 1ஆம் தேதியிலே ஆண்டவர் பயங்கரமானவராக பராக்கிரமசாலியாக கிதியோனை பலப்படுத்தின ஆண்டவர் 300 பேரை கொண்டு அசதியான பயங்கரமான காரியங்களை செய்து மீதியாய் முறியடித்த கர்த்தருடைய வல்லமை இந்த புதிய நாளிலும் கூட கிதியோனு கூட இருந்த வல்லமை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட அந்த கிதியோனு கொடுத்த அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து என்ன பண்றார்? நம்ம இருக்கிற பலத்தோடு கூட நம்மளுக்கு பலத்தை வச்சிருக்கிறார், திடனை வச்சிருக்கிறார், ஆசுவத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், சமானத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், வாகனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? செலவிடும் பொழுது நேரத்தை கர்த்தருக்காக இந்த மாதத்துல ஒருவேளை 2 மாதத்தை சரியா நம்ம செலவிடாபடி நம்ம இஷ்டம்படி வாழ்ந்துருக்கலாம். ஆனா அந்த 3ஆவது மாதத்தை நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு நிமிடத்தையும் சரியாக செயல்படுங்க. குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்தை கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய ஊழியத்தின் நேரத்தை கொடுங்க, மனைவி கொடுக்க வேண்டிய மனைவிகளை கொடுங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்துல எல்லா விதத்திலும் நம்ம சரியாக நம்ம வேலை ஸ்தலத்துல உண்மை உத்தமமாய் செயல்படுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே எழுதப்பட்டிருக்கு. உங்களை துன்பப்படுத்தவர்கள் என்ன உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்களுக்கு லட்சையை உண்டாக்குறது. இப்போ உங்களோடு போராடுகிறவங்க அவங்க இழ்பொருள் ஆவார்கள். உங்களோடு மோதுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நொறுங்கி போவாங்க என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் யாருன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்குள் இருக்கிறபடிதான் நீ பயங்கரமான காரியம் உன்னால செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். தாவீதை பாரு, அந்த சின்ன பையன் நடந்தாலும் பண்ணுங்க, கோலியாத்தை விழத்தை செய்து பெரிய ஒரு அந்த சாம்ராஜ்ய ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றின ஆண்டவர் நிச்சயமாக அந்த தாவீது கொடுத்த அந்த வல்லமையை, கிதியோனு கொடுத்த அந்த வல்லமையை, சிம்சோனுக்கு கொடுத்த அந்த வல்லமையை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் தருவார், உங்களுக்கு தருவார். நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால சொல்ற, என்னோடு கூட இருக்கிறார். ஆமா, நீ ஒரு நாள் அறிக்கை பண்ணு, என்னோடு கூட இருக்கிறார், என் கூட வருகிறாரு, நான் வேலை செய்யறது போல எல்லாமே கூட இருக்கிறாரு. நான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை, அக்கின் நடக்கும் அது வேகாதிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர்
நிச்சயமாய் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறார். நீங்க எல்லாவற்றையும் வெற்றி பெறுவீங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருக்காய் பிரியமான காரியங்களை செய்யுங்க, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை தள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் ஞானத்தையும் கிருபையும் தாளந்தையும் கொடுத்து உங்களை நிச்சயமா இந்த மாதத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த வாகனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னு கூட கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியா உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு 2 மாதங்கள் இருந்த கர்த்தர் 3வது மாதத்துல 1ஆம் தேதியிலும் கூட உடைய பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம். உடைய பிள்ளைகளை வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த காரியத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த மாதத்துல ஒரு வெற்றியை தேவன் தருவீராக. கோணலானவர்களை கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துவீராக. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான வார்த்தையின்படி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.